முத்து அண்ணே வந்திருக்காரு. யாரா? மேனேஜர். மேனேஜரா? அவன் ஏன்டா இங்க வந்தான்? என்னங்கடா இவனுங்க? ஓ சார் வணக்கம். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வந்திருக்காரு. இவர் இங்கதான் வேலை செய்ய போறாரு. பாத்துக்கோ. இது என்ன ஒர்க் ஷாப்பா பண்டாரச்சேரி மடமா? பாட்டையும் கோட்டையும் எங்கேயோ கோயிலுக்கும் குளத்துக்கு முன்னால உட்கார வேண்டியவன் எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்கடா. ஏப்பா எங்கேயும் பாட்டு எழுத சான்ஸ் கிடைக்காம ஒர்க் ஷாப் குள்ள நுழைஞ்சிட்டியா? இது என்ன இடம் தெரியுமா? சுத்தி பார். எல்லா மிஷினரியும் ஏமாந்து கையை விட்டினா கையை கட் ஆகிடும். வந்துட்டீங்களே துணிச்சலா வேலைக்கு. உன் பேர் என்ன? கிருஷ்ணன். என்ன படிச்சிருக்க? இங்க வேலை செய்யற அளவுக்கு படிச்சிருக்கேன். அளவு செய்யற அளவுக்குன்னா அளவுகோல் கொண்டு வந்திருக்கியா? யோ கிண்டலா? கேட்கிற கேள்விக்கு மரியாதை பதில் சொல்லுங்க. எனக்கு ஒண்ணுக்கு 2 இன்டர்வியூ ஆயிடுச்சு. இனிமே எந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். இது பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தெரியுதா? நான் எங்க வேலை செய்யணுமா சொல்லுங்க. கேள்வி கேட்காதீங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்கிலீஷ் உங்ககிட்ட என்ன சவுண்ட் ஜாஸ்தியா கொடுக்குறியா? ஒரு வேலையை செய்ய தெரியாம நீங்க வருவீங்க. உங்களுக்கு வேலையை நாங்க கத்து கொடுப்போம். கத்துக்கிட்டு வெளியில போய் எங்க மேலேயே ஏறி மிதிப்பீங்க. உங்களுக்கு வேலை கத்து கொடுக்கறதுக்காக இந்த ஃபேக்டரியில ஸ்பெஷலா எங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா ஐயா? உள்ள சம்பளத்தையே ஒழுங்கா தரமாட்டேங்கிறானுங்க. வந்துட்டானுங்க ஐயா இவனுக்கு வேலைக்கு. கொல்லண்டன பத்தி யார்? பெரியார். எவ்வளவு பெரிய மெக்கானிக்கல்? பெருசு. இது எவ்வளவு பெரிய ஒர்க் ஷாப்? உலகத்திலேயே பெருசு. என் கையில எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? 5000 பேர் வேலை செய்யறாங்க. என்ன கண்டா இந்த ஒர்க் ஷாப் அதுங்கும். சொல்லடா சொல்லடா பத்தி. என்ன உங்க அம்மாவா? பின்ன என்னடா? ஏன் பயப்படுற? உங்களை பத்தி நான் அப்புறம் பேசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இவரை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏற்கனவே இவர் பாம்பேல ஒரு பெரிய மெக்கானிக். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த வேலையும் தெரியாம செய்யாம இந்த ஃபேக்டரியில சம்பளம் வாங்குற ஒரே ஒரு ஆள் இவர் தான். ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் இவங்க அப்பா செத்து போனாரு. அந்த ஒரே ஒரு புண்ணியத்துலதான் இவர் இங்க வேலை செய்யறாரு. இல்லன்னா இவரை இனிமே நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஓகே. பேர் என்ன? முத்து. முத்து. எவ்வளவு படிச்சிருக்க? வேலை செய்ய தெரியாத அளவுக்கு படிச்சிருக்கேன். ஒழுங்கா வேலை செய்வியா? ஏப்பா நொந்து போய் இருக்கிற இந்த நேரத்துல வந்து வம்பு பண்ற? உழைச்சு சாப்பிடணும். லெஃப்ட். கொஞ்சம் லெஃப்ட். உன் லெஃப்ட்யா? என்ன பண்ற? என்ன செய்யறேன்? வேலை செய்யறேன். லெஃப்ட். கீழ இறங்கி வாயா. அட வாப்பா. என்னப்பா வேலை செய்ய நேரத்துல என்ன? இன்னைக்கு நம்ம 2 பேரும் லீவ் போட்டு சினிமாவுக்கு போக போறோம். சினிமாவுக்கு? இப்போ போப்பா. அட இருப்பா. நம்ம ஊர்ல சாந்தி தியேட்டர்ல சின்னத்தம்பிங்கிற ஒரு படம் 175 நாள் ஓடிட்டு இருக்கு. ஆமா நம்ம பிரபு படம். ஆமாப்பா. அந்த படத்துக்கு முதல் டிக்கெட் 2வது டிக்கெட் யார் வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு 1 பவுன் செயின் 1 பவுன் மோதிரமும் தர்றாங்களா? அந்த 2 இன்னைக்கு நம்ம 2 பேரும் தட்டிடணும். என்ன யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவ் கேக்குறது? ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க. அதை எவனாவது விடுவானா? டிபார்ட்மெண்ட் இல்லாம இங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு டிக்கெட் வேணும். டிக்கெட்டா? இல்லங்க அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க. மாமா பின்னல எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா? சரி மாமா செத்துட்டாரு. இப்ப என்ன வேணும் அதுக்கு? நீங்க திட்டுவீங்கிற பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டுங்க. ஒரு 1/2 நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வந்துருவனுங்க. படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னைய கூப்பிட்டாங்க. ஆமாங்க. இப்ப 2 பேர் தாங்க இருக்கிறோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க 2 பேருமே போய் அந்த படத்தை இழுத்து போட்டு வந்துடுறோங்க. கெட் லாஸ்ட். கூட்டத்தை மோதிரம் செயின் காசு இருந்தா கடையில தான் வாங்க முடியும். கண்டிப்பா நாம இங்கேயே வாங்குறோம். நான் ஒண்ணுக்கு போயிட்டு வந்தையா. நான் இங்கதான் என்ன தகராறு பண்ண தலைவா
அங்க போவார். டேய் 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 கட்டி 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 உள்ள உள்ள அதே ஆசிட் 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 ஊத்திடுங்க. அடடே செயின் மோதிரம் எங்க போ ஒரு கண்ணை காணோம். போத போதுவா அப்படி பாரு. சரிங்க செயின் மோதிரங்க மோதிரங்க செயின் 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 மோதிரம். கங்க்ராச்சுலேஷன் கங்க்ராச்சுலேஷன். உள்ள வாங்க தருவாங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க? கிருஷ்ணன். கிருஷ்ணன். என் பேர் முத்து. உள்ள போங்க உள்ள போங்க தருவாங்க. ஏப்பா மூஞ்சி துடைக்கிறதுக்கு காஞ்ச டவுல் ஏதாவது வச்சிருக்கிறியா? நீ வேற கை குட்டது எல்லாமே நெஞ்சு போச்சு. காஞ்ச துண்டை கேக்குற. அப்ப விட்டு ஒழுகிட்டே இருக்கட்டும். ஆமா இந்த மோதிரம் செயின் என்னப்பா பண்றது? உள்ள வாங்கி வெளியே விற்க வேண்டியதுதான். ஏன் ஆடாது எவன்பா விரல மாட்டிட்டு அசிங்கமா இருக்கு. அதானே. வெல்கம் மிஸ் சாந்தி தேவி. வணக்கம். எனக்கு தியேட்டர் கிரவுட் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். ஏதோ நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன். ஃபங்க்ஷன் எவ்வளவு நேரம்? அரை மணி நேரம் தான். இந்த படத்துல முதல் டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு செயினும் ரெண்டாவது டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு மோதிரமும் கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான். ப்ளீஸ் கம் இன். தொழிலதிபர் அவர்களே வருக வருக. எவன்டா தொழிலதிபரே? சீக்கிரமா வந்து மோதிரத்தையும் செயினை கொடுங்கடா. அடடா நாட்டுல இந்த தொழிலதிபருக்கு தொல்லை தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விக்கிறவன் குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர். சாந்தி தேவி அவர்களே வருக வருக. உட்காருங்க மேடம். கண்ணு தெரியாது நீ எல்லாம் படத்துக்கு வர. இந்தா அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய திலகம் பிரபு நடித்து இசைஞானி இளையராஜா இசையமைத்து பி வாசு அவர்கள் இயக்கிய சின்னத்தம்பி படத்தில் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன் திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்க சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். திரு கிருஷ்ணன் முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். வேண்டாம் சொன்ன கேட்டியா? இப்படி மாட்டி விட்டிய வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுங்கப்பா. இப்ப என்ன பண்றது? ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தையும் செயினி அதுல மாட்டி விட்ட மாட்டானுங்க. ஐயோ ஆனதாகி போச்சு. விடு துணிஞ்சு போய் மோதிரத்தையும் செயினி வாங்கி நான் வர மாட்டேன். நல்ல நேரம் பார்த்து இல்லைங்க. அது நான் இல்லைங்க. கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசிட் ஊத்துவீங்களா? போங்க கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சிட்டேன். இது வேற யாக்கும் இருக்கிற வேலையே போகும்போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தனித்தனியா தூக்கிட்டு இருக்குன்னு. ஓ இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போட்டிருக்கப்போ. அண்ணா உங்களுக்கு கூப்பிடுறாங்க. எதுக்கு நீ தட்டின? திரும்புது. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ அத நீங்களே வச்சுக்குங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம். நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம். ஷட் அப். எங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க. சொன்னதா வாங்கி போய் இல்லைன்னா வாங்கிக்க மாட்டோம். இத வாங்கிங்க. நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சுட்டு சொல்லுங்க. சிரிச்சாங்க. பாப்பா போலாம். என்னப்பா உன் வேலை முடிஞ்சு போலாங்கிற? எனக்கு மோதிரம் வாங்க. அட ஏப்பா நீ கையை தூக்குறது விட மாட்டியா? ஆமா மொனா ஊடாகுது. அதுவும் மாளிகா இருக்குது. பக்கத்துல குடிசையும் ஒண்ணுங்கானா. எங்க போறது?
எங்க போறதா? உள்ள போயா? இது யார் வீடு தெரியுமா? யார் வீடு? என் மாமனார் வீடு. என்ன அது? இப்படி உன் ஸ்டைல பார்த்தா உடனே நினைச்சது தலைவா நீ பெரிய ஆளாதான் இருப்பான்னு. இந்த வீட்டுல பொண்ணு எடுத்துக்கிற? நானா எடுத்திருக்கேன். இந்த வீட்டு பொண்ணு என் வீட்டுக்கு வந்து என்ன எடுத்திருக்கு? அத பாரு, அங்க கால் மேல கால் போட்டு தென்னாட்டா உட்கார்ந்துருக்கல செகுப்பா. ஆமா மாட்டாவு. எப்படி? சூப்பர் பார்ட்டி தலைவா, நீ கூட்டு வச்சவா. என்ன லவ் தெரியுமா? லவ்னா லவ், யாரும் பாத்துருக்க முடியாத லவ். வா அறிமுகப்படுத்துற. ஒரு நிமிஷம், இவர நண்பர் முன்சாமி, இதான் என் பொண்டாட்டி சாந்தி கிருஷ்ணன். அது யாருப்பா கிருஷ்ணா? அதாப்பா புருஷன். புருஷன் பொண்டாட்டி ஒரே கன்ஃபியூஸ். அதெல்லாம் பெரிய இடத்த விஷயம், உனக்கு விட்டுடு. இப்போ வந்து இந்த அம்மா என் அம்மா கிட்ட வந்து கட்டிக்கிட்டா உங்க பையனை தான் கட்டிக்கிற, யார என்ன இல்லன்னா அப்படின்னு சொல்லி கட்டி எடுத்துக்கிட்டு கையை அறுத்துக்கிச்சுப்பா. ஐயோ அப்புறம் என்ன ரத்தம் கொட்டோன்னு கொட்டி எங்க பெருமாள் போன எங்க அம்மா பயந்து போனா போது தாலி கட்டலாம் சொன்னாங்க. நானும் தாலி கட்டிட்டேன். நமக்கு இப்படி ஒரு பாத்திண்டா சொல்லலாம், செட்டில் ஆகிடலாம். Get out! ஏன்பா நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்கன்னு நீ நினைக்கிறியா? ஏன் திறக்க மாட்டாங்க? இல்ல போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானுங்க போல் இருக்குதே. வார கணக்கு என்ன, மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம். எது மாச கணக்குலையா? இந்த பாருப்பா, இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல. உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அவ்வளவுதானே. நான் வீட்லயே இருந்துட்டு போறேன், என்ன விடு. இத பாரு, கம்பெனி திறக்க வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது. நகர்றதா? எங்க இருந்து? அவன் இடத்துல அப்படியே ஐக்கியமாகிடுவோம். பாடியிலிருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும். ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது. கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான். இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். போலீஸ் வருதுப்பா, உண்ணாவிரதத்தை கலைச்சிருவான். இங்க இருக்கு ஒரு நிமிஷம். ஏற்கனவே கொலை பட்டினி, இதுல போலீஸ் அடி வேற தாங்கிக்கணுமா? எல்லாம் ஒன்னால வர்றது. 50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா? கம்மு நாட்டிங்களா? கம்பெனில கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாடா. உண்ணாவிரதத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசாலா வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா. விடுப்பா, எங்கேயும் போகல, எடுத்து பாத்துருவிய. எப்பா கறி குழம்பு வாசனை வருதுப்பா. அடே சாப்பிடுறாங்க போ. அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன? அவங்க எப்படி சாப்பிடலாம்? அந்த நாம கட்டி நண்டு கால கடிக்குதுப்பா. நான் சாப்பிட விட மாட்டேன். டேய் மைக்க கூடா. ஹலோ, நல்லா கேளுங்க. தொழிலாளிங்க வயிற்றுல அடிச்சிட்டு நாங்க பசியும் பட்டியுமா இருக்கும் போது முதலாளிங்க வயிறு நிறைய சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு ஜீரணிக்காது. ஏம்மா, அவங்க கிடக்குறாங்க, நீ போய் சமயக்கட்டுல உட்காரு, நான் பேசஞ்சு எடுத்து வரேன். போ. இத போடுறா. ஏய் மைக், ஏய் புரிவு கொண்ட ஸ்டாப். டைனிங் டேபிள்ல சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சமயக்கட்டுல ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒளிஞ்சு திங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? 4 தெருவுல பிச்சை எடுத்து வந்து திங்கிற மாதிரி இருக்குது. அம்மா எனக்கு வேண்டாம். இவன இருடா வர்றேன். டேய் புறா. டேய் நாட்டோட தலையா, நல்லா கேட்டுக்க. உண்ணாவிரதம் உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்ல. நாங்க என்ன பண்ணாலும் திம்போம். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? இந்த பாரு, அவங்களோட சேர்ந்து கத்தாம ஒழுங்கா மரியாதையா சமயக்கட்டு பக்கமா வந்தீங்கன்னா மீன் குழம்பு, கோழி குருமா, அவிச்ச முட்டை, நண்டு வறுவல், காடை, கவுதாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. அதை விட்டுட்டு அனாவசியமா கத்துன அப்புறம் முழுங்கிறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம போயிடும். டேய் இத புறா, நான் வரேன். இங்க பார், தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என்ன விடமாட்டேங்கம்மா, உடைகிட. அப்ப கண்டிப்பா வந்து கார்பரேஷன் லாரிடா, கவலையே படாத.
எல்லாரும் தூங்கிட்டானுங்க. நான் மட்டும் போய் ஏதாவது கடை திறந்திருந்தா நம்ம 2 பேருக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். 50 வயசுக்கு மேல இந்த நாய்க்கு செத்த என்ன